சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு பரபரப்பா ஒன்று போயிட்டு இருக்குது. தமிழகத்தை பிடித்த தரித்திரம் மோகன் சி லாசரஸ் என இந்திய அரசாங்கத்தை இந்துக்களை இந்து கோயிலில் சாத்தான் சொல்ற இந்த சாத்தான் மத்திய அரசு புதுசா சட்டத்தை கொண்டு கர்த்தருடைய சொத்துக்களை எடுத்து கொண்டு போகிறார்கள். இது கர்த்தரோட சொத்து. இங்கு உள்ள சொத்துக்கள் கூட இந்துக்களோட உழைப்பில் உள்ளது. இந்துக்கள் விளைவித்த சொத்துக்கள் இதெல்லாம். அந்த காலத்துல வெள்ளக்கார கிறிஸ்தவன் இங்க கொள்ளையடிச்சுட்டு போனான். அவன் கொள்ளையடிக்கும் போது மிச்சம் வச்சுட்டு போனதான் கர்த்தருடைய சொத்து நீங்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க கர்த்தருக்கு எதிராக சொத்து இஸ்ரேல்ல அங்க ஒரு கர்த்தர் சொத்து இல்லைன்றாங்க, நாடு இல்லைன்றாங்க. நீங்க கர்த்தருக்கு சொத்தான். நீ என்ன சொல்ற? ஜபம் பண்ணா குழந்தை பிறக்கும். அப்புறம் அவ்வளவு பெரிய ஆஸ்திரி கட்டி வச்சிருக்க. உனக்கு ஏன் குழந்தை பிறக்கல? இங்குள்ள இந்துக்களை ஏமாற்றி அவங்கள கூட்டு போய் வச்சுட்டு ஒரு வசனம் ஒரு இதுல பேசியிருப்பா, இதே போல பேசியிருப்ப. தசமபாகம் கொடுக்காமல் இயேசு ஏமாற்றினால் இயேசு உங்களை கைவிட்டு விடுவார். தசமபாகத்தை இயேசுவா கொண்டு போற, நீ கொண்டு போற. சொல்றாரு வெளிநாட்டிலிருந்து $100 $200 எதுக்குடா வருது உனக்கு வெளிநாட்டுல இருந்து டாலரு? என்ன கிழிச்சிட்டீங்க? இங்க கிழிச்சத சொல்லட்டுமா? அணுமின் நிலையத்துக்கு கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி அதை ஒண்ணுமில்லாம பண்ண ஆசைப்பட்டீங்க. ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடினீங்க. இப்ப எங்க நடந்துச்சு? ஜந்தர் மந்திர்ல. அதுக்கு வெளிநாட்டுல நிதி வந்துச்சு. இந்த மாதிரி என்ஜிஓக்கள் மக்களுக்கு நல்லது செய்யறான்னு சொல்லி வெறும் லெட்டர் பேட்ல மட்டும் என்ஜிஓக்களுக்கு $100 $1000 $2000 அங்குள்ள தேச விரோத தேச துரோக சக்திகள் இந்தியாவுக்கு எதிராக போராட சொல்லி பணத்தை அனுப்புது. அந்த பணத்தை இவங்க முறையா செலவு பண்ணல, முறையா கணக்கு காமிக்கலாம். அந்த பணத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளத்தான் செய்யும். இந்தியர்களுக்கு விரோதமாக, இந்திய தேசத்துக்கு விரோதமாக இந்த பணம் செலவிடப்படாது என்பதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? கள்ளத்தனமாக இல்லாத நிறுவனத்தின் பேரில், இல்லாத என்ஜிஓக்களின் பேரில் வரும் சொத்துக்களை இந்திய மத்திய அரசு கையகப்படுத்த தான் செய்யும். இதை கையகப்படுத்த இந்த FCRA சட்டம் வந்திருக்குது. அதுக்காண்டிதான் இந்த ஏமாத்தி படைக்கிற அரசியல்வாதிகள் முதற்கொண்டு எல்லாருமே கதறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்களுக்கு அவங்க எலும்பு துண்டு போடுறான். அந்த எலும்பு துண்டு அவன் திண்டு போற எலும்பு துண்டு இதுங்க திண்டு அலையுதுங்க. அதுதான் இதுங்க இப்படி குறைக்குதுங்க, அதுங்க அப்படி குறைக்குதுங்க. ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்தை சீர்குலைக்க வெளிநாட்டில் வரும் பணத்தை நிறுத்துவதற்காக தான் FCRA சட்டம். நீ முறையான ஆவணம் வச்சிருக்க, முறையா செலவு பண்ணி கணக்கு காமிச்சா அந்த பணத்தை மத்திய அரசு எடுக்க போறது கிடையாது. மத்திய அரசு தெளிவா சொல்லி இருக்குது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் கதறீங்க? இதுல அந்த சாத்தான் சொல்லுது கர்த்தரே இந்தியாவை ஆட்சி செய்கிறாரு. உழைச்சவெல்லாம் உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு உழைக்கவே உழைக்காம, வேலையே செய்யாம, ஆனா மைக்க பிடிச்சிட்டு கையை தூக்கி மேலே தூக்கி ஜெபம் பண்ணுங்கள். போய் வேலையை பாருங்க, உழைச்சு சம்பாதிக்கிற வழியை பாருங்க. உழைக்கிறவன் புடுங்கி திங்கிற நிப்பாட்டுங்க. நீ உழைக்கிறவன் புடுங்கி திங்க நிப்பாட்டு, உனக்கு குழந்தை பிறந்திருக்கும். இப்ப அங்க இன்னொருத்தர் ஏஞ்சல் திருச்செந்தூர் போகும்போது செத்து போச்சு. வளர்ந்த குழந்தை ஒண்ணு டீச்சர்ஸ் தினரோட. அங்கேயும் அதே தான். நான் என்ன சொல்றேன், நீங்க கர்மா விடாது. நீ அடுத்தவனை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சா அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு குழந்தை இல்லை. அவன் குழந்தை கடவுள் கொண்டு போயிட்டாரு. இனியாவது திருந்துங்கள். உங்களை மாதிரி நீங்க சொல்றது பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது. திருந்துங்கள். FCRA சட்டம் வந்திருக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த மைக்கை பிடிச்சி உழைக்காமல் முன்னேறி உள்ளத்துக்கு போற சட்டம் நல்லா இருக்கும். அப்படி ஒரு சட்டம் கொண்டுதான் நினைச்சுக்கிறேன். நீ எல்லாம் இருக்கவே மாட்டீங்க. அதனால அப்பாவி மக்களை தூண்டுவதை நிறுத்தி விட்டு, நீ சொல்லி அந்த கிறிஸ்தவர்களே அப்படின்ற அந்த கிறிஸ்தவர்கள் இந்துக்கிட்ட கொள்ளையடிச்சுட்டு போனவங்க இந்துக்கள் தான். அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. முன்னாள் இந்துக்கள் இப்ப கிறிஸ்தவர்கள் ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க. அவங்க விரைவில் தாய் மதம் திரும்புவார்கள். அப்போ மாதிரி ஆளுங்க சட்டையெல்லாம் நாரா கிழிஞ்சிரும்.